ஸ்ரீமத் தேவி பாகவதம். ஸ்ரீ தேவி பாகவத மகிமை. ஸ்ரீ ஸ்காந்த மகாபுராணத்தின் மானச கண்டத்தில் உள்ள ஸ்ரீ தேவி பாகவத மகாத்மியம் என்ற 5 அத்தியாயங்கள் கொண்டது. சிருஷ்டௌ யா சர்க ரூபா ஜகதவன விதௌ பாலனீயா ச ரௌத்ரி சம்ஹாரே சாபி யஸ்யா ஜகதிதமகிலம் கிரீடனம் யா பராக்யா பஷ்யந்தி மத்யமாதோ ததனு பகவதி வைகரி வர்ணரூபா சாஸ்மத்வாச்சம் பிரசன்னா விதிஹரிகிரீஷா ஆராதிதாலங்கரோது. இது ஸ்ரீ தேவி பாகவத மகாத்மியத்தில் உள்ள முதல் ஸ்லோகம். காணப்படும் இந்த உலகத்தை ஈஸ்வரன் படைக்கும் பொழுது தேவி படைப்பிற்கு அதி தேவதையாக விளங்கி வருகிறாள். வைகுண்டாதிபதியான மகாவிஷ்ணு உலகத்தை பரிபாலனம் செய்யும் காலத்தில் தேவி அதற்கு அதி தேவதையாக விளங்கி வருகிறாள். காலாக்னி ருத்ரன் உலகத்தை அழிக்கின்ற காலத்தில் அதற்கு அதி தேவதையாக விளங்கி வருகிறாள். உலகங்களெல்லாம் ஜெகதீஸ்வரியான பர தேவதைக்கு விளையாட்டு பொருள்கள் போல்வனவாம். அவள் படைக்கும் காலத்தில் சரஸ்வதி தேவியாகவும், பரிபாலன காலத்தில் மகாலட்சுமியாகவும், அழிக்கின்ற காலத்தில் மகா துர்க்கையாகவும் விளங்கி வருகிறாள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 பேர்களும் தத்தம் தொழிலை ஜெகதீஸ்வரியின் ஏவலினால் மேற்கொண்டு தத்தம் திறமை தத்தம் இடத்தில் விளங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்தந்த தேவதையை வழிபட்டு வருகிறார்கள். தவிரவும் மோக்ஷம் என்ற பரம புருஷார்த்தத்திற்கு அந்தரங்க சாதனமான அகண்டாகார விருத்தியானது நாதம், பிந்து, கலை, வைகரி என்ற 4 விதமாக வித்வான்களுடைய அனுபவத்தில் பிரசித்தமாக விளங்கி வருகிறது. இந்த பிரிவை தழுவித்தான் பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி என்றும் சில மகான்கள் ஒப்புக்கொள்வார்கள். நாதஸ்வரூபியான பறை என்ற சக்தியானவள் மூலாதார சக்கரத்தில் தான் ஒரு விதமான அறிவிற்கும் விஷயம் ஆகாமல் மற்ற புத்தி விருத்திகளுக்கும் விளங்காத ஜோதி ஸ்வரூபமாய் விளங்கி வருகிறாள். பிந்து ஸ்வரூபிணியான பஷ்யந்தி என்ற பர தேவதையானவள் ஹிருதயாகாசத்தில் திருவ்ருத் என்ற ஓங்கார ஸ்வரூபிணியாக விளங்கி வருகிறாள். கலை என்ற மத்தியமா தேவியானவள் விசுத்தி சக்கரத்தில் அகாரம் முதலான ஸ்வரங்களாகவும் ககாரம் முதலான ஸ்பர்சங்களாகவும் சுத்த வர்ண ஸ்வரூபியாக விளங்கி வருகிறாள். வைகரி என்ற பர தேவதைதான் வாக் ரூபிணியாக ஒவ்வொன்றின் பொருளையும் விளக்கி வைக்கின்ற ஒளிமயமாக விளங்கி வருகிறாள். மூலாதாரத்திலோ நாதஸ்வரூபிணியாக இருக்கும் அந்த தேவியானவள் தன்னை வழிபடுகின்றவர்களுக்கும் ஏனையோருக்கும் புலப்படாமல் சூக்ஷ்மமாக இருந்து வருவாள். பறை என்ற ஸ்வரூபத்துடன் ஹிருதயாகாசத்தில் இருக்கும் பொழுது வழிபடுகிறவர்களுக்கு மாத்திரம் நிலையில்லாமல் ஒரு க்ஷணகாலம் மின்னல் கொடி போல் வருவாள். மத்தியமா என்ற அவசரத்திலோ விசுத்தி சக்கரம் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நிலையான அக்னி ஜுவாலையை போல் தீர்க்கமாய் வழிபடுவோருக்கு விளங்கி வருகிறாள். வைகரி என்ற பாகிய தேசத்தில் சப்த ரூபமாக விளங்கி வரும் காலத்தில் வழிபடுகிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விளங்குவாள். அவேத்தியமான நிலை, ஸ்வசம் வேத்தியமான நிலை, ஸ்வபர வேத்தியமான நிலை என்ற அந்த தேவியினிடம் உண்டான நிலை 3 அவஸ்தைகள் உண்டு. ஸ்வசம் வேத்தியமான நிலை என்பதை ஸ்திரமான நிலை, அஸ்திரமான நிலை என்று 2 விதமாக பிரித்து கொள்ள வேண்டும். 4வது நிலையில் வைகரி ரூபிணியாக விளங்கி வரும் பர தேவதைதான் சகல லோகங்களையும் விளங்க வைக்கின்ற சப்த ஸ்வரூபிணி என்று சொல்லப்படுகிறபடியால் மனிதர்கள் அந்த நிலையிலேதான் தங்களுடைய வாக்கினால் விவரிக்க முடியும். இவ்விதம் பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி என்று விளங்கி வருகிறவளாயும் சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை என்ற ரூபத்தோடு கூடினவளாயும் உள்ள வேதாந்த மகா வாக்கிய ஜன்யமான அகண்டாகார விருத்தி ஸ்வரூபிணியான தேவதையான அவள் என்னுடைய வாக்கு எல்லோருக்கும் தெளிவாக விளங்கும்படி செய்து வைத்து அலங்கரிக்க வேண்டுமென்று ஸ்ரீ தேவி பாகவத மகா புராணத்தில் புகழ்ந்துரைக்கப்படுகின்ற பராசக்தியை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த மகா புராணத்தை பகவானான வேத வியாசர் ஆரம்பம் செய்கிறார். அதில் முதல் பாகமாக ஸ்ரீ தேவி பாகவத மகாத்மிய கிரந்தமானது சொல்லப்படுகிறது. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீர ஏத்து.
நர நாராயண அவதாரம் செய்த சாக்ஷாத் மகாவிஷ்ணுவாகிற ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையும் அர்ஜுனனாகிய பாகவதோத்தமனையும் வணங்கிவிட்டு வாக் தேவதையான சரஸ்வதி தேவியின் திருவருளை பெறுவதற்காக அந்த பரதேவதையையும் வணங்குகின்றார். அப்பால் சகல புராணங்களுக்கும் முக்கிய கர்த்தாவாயும் சர்வஜராயும் மகாவிஷ்ணு ஸ்வரூபியாயும் உள்ள வேத வியாசரையும் வணங்கி இந்த தேவி பாகவதம் என்ற கிரந்தத்தை சொல்லத் தொடங்க வேண்டும் என்ற நியமமானது சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் ஜெயஹா என்ற பதம் இருப்பதனால் ஜெயதி அனேன சர்வம் என்ற கரணே வித்பத்தி பலத்தால் ஜெயஹா என்ற சப்தத்தால் சகல லோகங்களையும் ஜெயிக்க சக்தியை கொடுக்கும் அநேக ரகசியமான மந்திரங்களால் இந்த கிரந்தமானது அலங்கரிக்கப்படும் காரணத்தால் இந்த கிரந்தத்திற்கே ஜெயம் என்ற திருநாமமானது விளங்கி வருகிறது. அதனால் ஜெயத்தை சொல்ல வேண்டும் என்பதிலிருந்தும் இந்த கிரந்தத்தை தொடங்க வேண்டும் என்ற தாத்பரியம் வெளியாகிறது. நைமிசாரண்யத்தில் சூத்த மகா முனிவரை பார்த்து சௌனகாதி மகரிஷிகள் சொல்லுகிறார்கள், சூத்தரே, தாங்கள் அநேக ஆண்டுகள் வாழ வேண்டும். தாங்கள் வியாச பகவானுடைய முக்கிய சிஷ்யர், மகா புத்திமான். புண்ணியத்தை அளிக்கக்கூடியதாயும் மிகவும் அழகாயும் உள்ள புராண கதைகளை அடிக்கடி சொல்லிக்கொண்டு கேட்பவர்களுக்கு ஜென்ம சாபல்யத்தை அளித்து வரும் காரணத்தால் நீண்ட நாள் தாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டுமென்று நாங்கள் மனதோடு ஆசீர்வாதம் செய்கிறோம். மனிதர்களுடைய சகல பாபங்களையும் போக்கி மகா புண்ணியத்தை தரக்கூடியதாயும் ஆச்சரியகரமாயும் உள்ள விஷ்ணு கதையை தாங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறீர்கள். அதிலும் மகா விஷ்ணுவினுடைய லீலா அவதார கதைகளை ரொம்பவும் அழகாக தாங்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம். பரமேஸ்வரனுடைய சரித்திரத்தையும் அடிக்கடி தாங்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம். விபூதியின் மகிமையை பற்றியும் ருத்ராட்ச தாரண வைபவத்தை பற்றியும் சொல்லி இருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் கேட்டது போதும் என்ற எண்ணம் எங்களுக்கு இன்னும் வரவில்லை. மகா புண்ணியத்திற்கு சாதனமான கதாமிருதத்தை பானம் செய்ய வேண்டும் என்ற இச்சை உள்ளவர்களாகத்தான் நாங்கள் இருந்து வருகிறோம். எந்த ரகசியமான விஷயத்தை நாங்கள் தங்கள் முகமாக ஸ்ரவணம் செய்தால் சிரமமில்லாமல் புத்தியையும் முக்தியையும் பெற்றுக்கொள்ளலாமோ அந்த அதி ரகசியமான தத்துவத்தை சொல்லி எங்கள் பிறவியை பயனுடையதாக செய்து வைக்க வேண்டும். இக்கலியில் தங்களுக்கு மேலான ஒரு வித்வான் உண்டு என்று நாங்கள் எண்ணவில்லை. கலியில் பிராணிகளுக்கு ஒவ்வொரு தத்துவத்திலும் பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படலாம். அந்த சந்தேகங்கள் நீக்கி வைத்து கேட்பவர்களுடைய மனத்திற்கு ஆனந்தம் உண்டாக்குவதில் தங்களுக்கு நிகரான வித்வான் இல்லை என்பதே எங்களுடைய மனப்பூர்வமான அபிப்பிராயம். ஆகையினால் தாங்கள் கருணை கூர்ந்து தத்துவோபதேசம் செய்து எங்களை சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றி விட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் என்றார்கள். சௌனகாதி மகரிஷிகளுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி சூத மகாமுனிவர் பதில் சொல்ல துவங்குகிறார். மகரிஷிகளே, நீங்கள் விரும்புவது உலகத்திற்கு அரிய பெரிய நன்மையை செய்யக்கூடிய உயர்ந்த கேள்வியாக இருக்கிறது. சகல சாஸ்திரங்களுக்குள் அதி ரகசியமான விஷயம் எதுவோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் புகழ்பெற்ற புராணங்களோ புண்ணிய தீர்த்தங்களோ விரதங்களோ மற்ற எந்த சத்கர்மாக்களோ ஆனாலும் அவைகளெல்லாம் ஸ்ரீ தேவி பாகவதத்தை ஸ்ரவணம் பண்ணாதவர்களுக்குத்தான் உயர்ந்ததாக தோன்றுமே அன்றி தேவி பாகவதத்தை ஒரு தடவையாவது பாராயணம் பண்ணினாலும் சரி, ஸ்ரவணம் செய்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு மற்ற எந்த புண்ணியங்களும் புண்ணியங்களாகவே தோன்றாது. ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற பெரிய கோடாரி கிடைக்குமாயின் பெரிய பாபங்களாகிற காடுகளை அழித்துவிடலாம். தேவி பாகவதத்தை பாராயணம் செய்கிறவர்களை வியாதிகளாகிற இருள் அண்டாது. துர்வியாதிகளை மூலத்தோடு நாசம் செய்கின்ற விஷயத்தில் தேவி பாகவதமானது கோடி சூரியனுக்கு நிகரான சக்தி உடையது. அது சகல சாஸ்திரங்களின் சாரமான பொருளாகும். புண்ணிய பூமியாகிய இந்த நைமிசாரண்யத்தில் உங்களை போன்ற மகான்களுக்கு நான் அதை எடுத்து உரைக்கின்றேன் என்று சூத்த மகாமுனிவர் தேவி பாகவதத்தை சொல்வதாக பிரதிஜை செய்கிறார். அதை கேட்ட சௌனகாதி முனிவர்களும் பரம சந்தோஷம் அடைந்து பிரதட்சிண நமஸ்காராதிகளால் பூஜை செய்து வியாச பீடத்தில் அந்த முனிவரை அமர்ந்தருளும்படி கேட்டுக்கொண்டு கை கூப்பியபடி ஸ்ரீ தேவி பாகவத கதா ஸ்ரவணத்தில் தங்களுக்குள்ள அளவில் அடங்காத உற்சாகம் விளங்க அவரை பார்த்து, பகவானே,
தேவி பாகவதம் என்ற மகா புராணமானது எவ்விதமான மகிமையுள்ளது? அதை சிரவணம் பண்ண வேண்டியவர்கள் எவ்விதமான நியமத்தை அனுஷ்டிக்க வேண்டும்? எவ்வளவு நாள் சிரவணம் செய்ய வேண்டும்? பூஜா விதிகள் எவை? இந்த பாகவத மகா புராணத்தை முன்னோர்கள் யார் யார் சிரவணம் செய்து என்னென்ன மனோரதத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். சூத மகாமுனிவர் பதில் சொன்னதாவது: மகரிஷிகளே, சாக்ஷாத் மகா விஷ்ணுவே பராச்சரர் மூலமாக சத்யவதி என்ற ஸ்திரீயினிடம் வேத வியாசராக அவதாரம் செய்தார். அந்த மகானுபாவன் ஒன்றாக இருந்த வேதத்தை 4 பாகங்களாக பிரித்து 4 சிஷ்யர்கள் மூலமாக உலகத்தில் பிரச்சாரம் செய்வித்தார். நேரே வேதத்தை அனுஷ்டிக்க அதிகாரமில்லாத விராத்திய புருஷர்களும் த்விஜ பந்துக்களும் ஸ்திரீகளும் எவ்விதம் தர்மத்தின் உண்மை அறிவை அடையக்கூடும் என்ற கவலை அடைந்து அவர்களும் தர்மானுஷ்டான தத்பரர்களாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் மகாபாரதம் என்ற இதிகாசத்தையும் 18 மகா புராணங்களையும் இயற்றினார். என்னை ஒரு முக்கிய மாணவனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அவற்றை அத்தியனம் செய்து வைத்தார். என்னை போல் வேதவியாசருக்கு அநேக மாணவர்கள் உண்டு. அந்த மாணவர்கள் மூலமாக மகா புராணங்களையும் பாரதத்தையும் ஆங்காங்கு பரவும்படி செய்தார். ஆயினும் ஸ்ரீ தேவி பாகவதத்தை மாத்திரம் மற்றவர்கள் மூலம் பிரச்சாரம் செய்வியாமல் தாமே ஆங்காங்கு பிரச்சாரம் செய்து வந்தார். அவைகளில் பரீட்சித்து மகாராஜாவின் புத்திரனான ஜனமேஜய மகாராஜாவிடம் வியாச பகவான் தேவி பாகவதத்தை பிரவச்சனம் செய்தது முதல் தடவையாகும். ஜனமேஜய மகாராஜாவினுடைய தந்தையான பரீட்சித்து மகாராஜாவுக்கு சர்ப்பம் தீண்டி மரணம் ஏற்படும் என பிராமண சாபம் ஏற்பட்டிருந்தது. அவ்வாறு துர்மரணத்தை அடையும்படியான துக்கம் தந்தைக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் உண்டானபடியால் ஜனமேஜயன் அதற்கு சாந்தி காண விரும்பி வேத வியாசரையே வேண்டிக் கொண்டு அந்த மகானுடைய முகார விந்தத்திலிருந்து தேவி பாகவத கதாமிருத பானம் செய்து அந்த புண்ணிய மகிமையால் தன் பிதாவான பரீட்சித்து மகாராஜாவை துர்மரணத்திலிருந்து விடுவித்து ஸ்ரீ தேவியினுடைய சாயுஜ்ய பதவியை அடைந்தார் என்ற விருத்தாந்தம் புராதானமானது. வியாச பகவான் 9 தினங்களில் ஜனமேஜய மகாராஜாவிற்கு தேவி பாகவதத்தை சிரவணம் செய்து வைத்ததாகவும் தெரிய வருகிறது. அந்த 9 தினங்களிலும் தினந்தோறும் லோக மாதாவான பராசக்தியை நவாவரண விதியை அனுசரித்து பூஜை செய்து வரவேண்டும் என்ற நியமத்தையும் வியாசர் அனுஷ்டிக்கச் செய்தார். 9வது நாள் ஸ்ரீ தேவி பாகவத சமாப்தி நடந்த சந்தர்ப்பத்தில் ஜனமேஜயனுடைய பிதாவான பரீட்சித்து மகாராஜா தேவியின் சாயுஜ்ய பதவியை அடைந்து விமான ஆரூடராய் தம் புத்திரனான ஜனமேஜய மகாராஜாவுக்கு தரிசனம் கொடுத்து, நீதான் உண்மையான சத்புத்திரன், வியாச பிரசாதத்தாலும் பர தேவதையினுடைய அனுக்கிரக விசேஷத்தாலும் தேவி பாகவத கதா ஸ்ரவணத்தாலும் தக்ஷகன் பிராமண சாபத்தின்படி என்னை துர்மரணத்திற்கு ஆளாக்காமல் விடுவித்தாய். பிதாவை, அதாவது புத் என்ற நரகத்திலிருந்து விடுவிக்கிற காரணத்தால் புத்திரன் என்ற பெயர் ஏற்பட்டது என்ற சாஸ்திரத்தை மெய்யாகும்படி செய்தாய். உன் மூலமாக நான் தன்யனானேன் என்று தன் புத்திரனான ஜனமேஜயனுக்கு சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு ரிஷிகளும் போற்றும் மகிமையோடு சுதா சிந்துவின் நடுவில் விளங்கும் ஸ்ரீபுரம் சென்றார். ஜனமேஜய மகாராஜாவும் தம் தந்தைக்கு கிடைத்த இந்த உத்தமமான பதவியை நினைத்து ஆனந்தம் அடைந்து ஸ்ரீ தேவி பாகவதத்தை சிரவணம் செய்து வைத்த வியாச பகவானை விசேஷமாக பூஜித்து உபச்சாரம் செய்தார். ஆகையால் 14 புராணங்களுக்குள் இந்த தேவி பாகவத புராணம் மிகவும் மேன்மையானது. கேட்கும் ஜனங்களுக்கும் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்ற 4 புருஷார்த்தங்களையும் ஸ்ரவண மாத்திரத்தால் கால தாமதம் இல்லாமல் அளிக்க வல்லது. ஸ்ரீ தேவி பாகவதத்தை பக்தியோடு ஸ்ரவணம் பண்ணுகிறவர்களுக்கு சமஸ்தமான சித்திகளும் கைகூடி வரும். ஒரு நாளாவது அல்லது அரை நாளாவது அல்லது கால் நாளாவது, ஒரு முகூர்த்தமாவது, ஒரு க்ஷணமாவது குடும்பத்தில் தேவி பாகவத பாராயணம் செய்து கொண்டு வந்தாலும் அல்லது தேவி பாகவத பாராயணம் செய்யும் உபாசகர்களை பாராயணம் செய்யச் சொல்லி கேட்டாலும் அந்த குடும்பத்தில் எந்தவிதமான துன்பமும் ஏற்படாது என்பது திண்ணம். சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் சமஸ்தமான யஜ்ஞங்களிலும் சகல தானங்களிலும் எந்த பலன் ஏற்படுமோ அந்த பலனானது
தேவி பாகவத கதா ஸ்ரவணத்தால் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. கிருதயுகம் முதலான காலங்களில் தர்மங்களை அனுஷ்டிக்க போதுமான சௌகரியங்கள் இருந்து வந்தன. கலியுகத்திலோ இந்த புராண ஸ்ரவணத்தை தவிர யாரும் எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்க இயலாது. அதர்மத்திற்கு இடம் உண்டாகும் இக்கலியில் அற்ப ஆயுளோடு கூடிய மனிதர்களுக்கு தர்மத்தை அனுஷ்டிக்க சாவகாசம் ஏது? இதை நினைத்துத்தான் வேதவியாசர் ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற இந்த மகா புராணத்தை இயற்றினாரோ என்று தோன்றுகிறது. அமிர்தத்தை பானம் செய்யின் செய்தவன் மாத்திரம் மூப்பு மரணங்களினின்றும் விடுபட்டவன் ஆவான். இந்த தேவி பாகவத கதாமிருதமோ குலத்தில் உள்ள அனைவரையும் மூப்பு மரணங்களினின்றும் விடுவிக்கும். தேவி பாகவதத்தை ஸ்ரவணம் பண்ணுவதில் இந்த மாசத்தில்தான் ஸ்ரவணம் பண்ண வேண்டும் என்ற நியமம் இல்லை. இவ்வளவு நாளில் ஸ்ரவணம் பண்ண வேண்டும் என்ற நியமமும் இல்லை. எந்த மாதத்திலும் எவ்வளவு நாளானாலும் மனிதர்கள் தேவி பாகவத கதையை எப்பொழுதுமே ஸ்ரவணம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஏதாவது பயனை கருதி ஸ்ரவணம் செய்தால் அந்த சந்தர்ப்பத்தில் சில மாதங்களை குறிப்பிட்டு வியாசர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஐப்பசி மாதம், சித்திரை மாதம், மாசி மாதம், ஆடி மாதம், இந்த 4 மாதங்களை முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதனால் சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, மாக நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி என்ற 4 விதமான நவராத்திரி புண்ணிய காலங்களில் 9 தினங்களில் நவாக யக்ஞ விதியை அனுசரித்து ஸ்ரவணம் செய்து வர வேண்டும். மற்ற எல்லா புண்ணிய கர்மங்களை காட்டிலும் தேவி பாகவத நவாக கர்மாவானது உத்கிருஷ்டமானது, மேலான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. கபடமான மனதுடன் கூடிய பாபிகள், தன்னை நம்பினவர்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள், காரணமில்லாமல் ஹிம்சை செய்வதிலேயே எண்ணம் உள்ளவர்கள், நாஸ்திக மார்க்கத்தில் ஈடுபட்டவர்கள், பிறரிடம் பொருள் ஆகியவைகளை வஞ்சகமாக கைப்பற்றுகிறவர்கள், பசு அந்தணர்களிடம் பக்தி இல்லாதவர்கள், வேத தர்மத்தை நிந்திக்கின்றவர்கள் ஆகிய மகா பாபிகளும் ஸ்ரீ தேவி பாகவத நவாக யக்ஞத்தால் பரிசுத்தர்களாகி சகல புருஷார்த்தங்களையும் அடைதற்குரியவர்கள் ஆகிறார்கள். அதி உக்கிரமான தபசுகளாலும் விரதானுஷ்டானங்களாலும் தீர்த்தாடனத்தாலும் மற்ற நியமங்களாலும் அக்னிஹோத்திரம் முதலிய நியமங்களாலும் மகா மந்திர ஜப சித்திகளாலும் அடையக்கூடாத பயனை இந்த தேவி பாகவத நவாக யக்ஞத்தால் அடைந்து விடலாம். கங்காதேவியோ, கயையோ, காசி க்ஷேத்திரமோ, நைமிச்சாரண்யமோ, மதுரையோ, புஷ்கர தீர்த்தமோ, பதரிகாசிரமமோ அவ்வளவு சுத்தியை மனிதனுக்கு கொடுக்க மாட்டா. தேவி பாகவத கதா ஸ்ரவணத்தால் ஏற்படக்கூடிய புண்ணியம் அளவுக்கு உட்படாத வைபவத்தோடு கூடியது. ஆகையால் தேவி பாகவத புராணமானது தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்ற 4 புருஷார்த்தங்களை கொடுக்க வல்லது. ஆதலால் இது புராணங்களுக்குள் மிகச் சிறப்புடையதாகும். கன்யா ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது, அதாவது புரட்டாசி மாத அமாவாசை ஆன பிற்பாடு அஸ்வின சுத்தத்தில் சுக்லபக்ஷ அஷ்டமியில் ஸ்ரீ தேவி பாகவத மகா புராணத்தை ஸ்வர்ண சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து தேவி பாகவத ரகசியத்தை அறிந்த வித்வான்களிடம் இதை தானம் செய்தால் தாதாவானவன் ஸ்ரீ தேவி சாயுஜ்யத்தை அடைவான். பிரதி தினமும் தேவி பாகவதத்தில் ஒரு ஸ்லோகமோ அரை ஸ்லோகமோ பரம பக்தியுடன் பாராயணம் செய்கிறவன் பர தேவதையினுடைய பிரீத்திக்கு பாத்திரம் ஆவான். நிவிருத்தி செய்ய முடியாததான மகா கோரமான வியாதிகளையும் மகா மாரியினுடைய பாதையையும் மற்ற உட்பாதங்களால், அதாவது அபசகுனங்களால் நேரிடக்கூடிய ஆபத்துக்களையும் தேவி பாகவத கதா ஸ்ரவணம் நாசம் செய்து விடுகிறது. பாலக்கிரகம், பூத பிரேத பயம் இவைகளும் தேவி பாகவத கதையை கேட்ட மாத்திரத்தில் வெகு தூரத்திற்கு அப்பால் பயந்து ஓடிவிடும். தேவி பாகவதத்தை பக்தியோடு படிப்பவனோ கேட்கிறவனோ தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்ற 4 வித புருஷார்த்தங்களையும் அடைகிறான். யது வம்சத்தில் பிறந்த வசுதேவர் பிரசேனஜித்தை தேடிப்போன தன் புத்திரனான கிருஷ்ணன் வெகு காலமாக திரும்பி வராத கவலையால் தேவி பாகவத நவாக யக்ஞத்தை அனுஷ்டானம் பண்ணி உடன் திரும்பி வந்த தன் புத்திரனான கிருஷ்ணனையும் பார்த்து கிருஷ்ணனுடன் வந்த வைபவங்களையும் அடைந்து சந்தோஷப்பட்டதாக புராண கதைகளால் தெரிய வருகிறது.
ஆகையால் 4 விதமான புருஷார்த்தங்களையும் அடைய அந்தரங்க சாதனமான ஸ்ரீ தேவி பாகவதத்தை இக்கலியில் எல்லோரும் தினந்தோறும் பக்தியுடன் சிரவணம் செய்து வர வேண்டும். புத்திரன் இல்லாதவனுக்கு புத்திர லாபம் ஏற்படும். பரம தரித்திரனும் தனவான் ஆகலாம். மகா ரோகியும் ரோகத்தினின்றும் விடுபடலாம். காக வந்தையான ஸ்திரீயோ, பிறந்து பிறந்து குழந்தையை இழந்து வரும் ஸ்திரீயோ ஸ்ரீ தேவி பாகவத கதையை கேட்ட மாத்திரத்தில் தீர்க்க ஜீவியான புத்திர லாபத்தை அடையலாம். ஸ்ரீ தேவி பாகவத புஸ்தகமானது எந்த கிரகத்தில் தினந்தோறும் பூஜிக்கப்பட்டு வருகிறதோ அந்த கிரகமானது பரம பரிசுத்தமான ஸ்தலமாகிறது. அந்த கிரகத்தில் வாசம் செய்யும் சகல பிராணிகளுடைய சகல பாவங்களையும் அது ஒழிப்பிக்கிறது. அஷ்டமியிலோ சதுர்தசியிலோ நவமியிலோ ஸ்ரீ தேவி பாகவத கதையை பக்தியுடன் கேட்கின்ற மனிதன் மேலான சித்திகளை பெறுகிறான். பிராமணனாய் இருந்தால் வேதத்தையும் வேதார்த்தத்தையும் அறிந்த வித்வான்களுக்குள் முதல்வனாக பூஜிக்கத் தகுந்த வித்வத் சார்வ பௌமனாக ஆகிறான். க்ஷத்ரியனானால் சகல சாமந்த ராஜாக்களையும் தனக்கு அடங்கினவர்களாக செய்து கொண்டு சாம்ராட்டாகிறான். வைஷ்யனானால் ஏராளமான தனத்தை அடைகிறான். மற்றவர்களும் தன் வம்சத்தில் உயர்ந்த கல்யாண குணங்களோடு கூடினவனாக உலகத்தில் நிகரற்ற புகழை அடைகிறார்கள்.